தலைவலி அப்படின்னு சொல்லிட்டாலே ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஞாபகம் வருது இந்த தைலங்கள் தான். தைலம் அதிகமா யூஸ் பண்றாங்க. அவர் தலைவலிக்கு இத விட நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீமா பெயின் கில்லர்ஸ் போடுறாங்கன்னா, இதோட பாதிப்புகள் என்னவா இருக்கும் சார்? ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பெயின் கில்லர்ஸாக இருக்கலாம், இல்லை பேராசிட்டமல் மட்டும். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பேராசிட்டமல் மாதிரி ஒரு பெயின் கில்லரையோ, இல்லை ஒரு சிட்ரசன் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சாப்பிட்டு தூங்கிடலாம், பெயினை குறைச்சிடலாம், இல்லை ஒரு பெயின் ரிலேட்டட் மெடிசின், எனி மெடிசின் சாப்பிட்றதுனால ஏதோ மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்டா பரவாயில்ல. வாரத்தில் 2, வாரத்தில் 3, மாதத்தில் ஒரு 10 சாப்பிடும்போது லிவரில் ரத்தம் ரிலேட்டடாக கட்டியே உறையுதுன்றாங்க. இன்றைக்கி நாங்கள் நிறைய கேஸ் பார்க்குறோம். ஸ்கேன் எடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லிவரில் வந்து ரத்த கட்டிகள் நிறைய இருக்குது. தலைவலிக்கு மாத்திரை போடுறாங்க. தலைவலிக்கு ஆமாம், தலைவலிக்கு மாத்திரை போட்டு எங்ககிட்ட அந்த கேஸ் தானே நிறைய வரும். தலைவலி ரிலேட்டடான கேஸ் தான் நாங்கள் நிறைய பார்க்குறோம். அப்போ தலைவலிக்கு வரவங்களுக்குலாம் நாங்கள் வந்து ஸ்கேனும் பார்க்குறோம், பிளட் டெஸ்ட் எல்லா வைட்டல்ஸும் எடுக்கிறோம். உதாரணத்துக்கு அவங்களுக்கு விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்கா, D டெஃபிஷியன்சி இருக்கா, மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இருக்காலாம் செக் பண்ணுறது வந்து இன்றைக்கி கொஞ்சம் நாங்கள் வந்து டயட்டு, லைஃப் ஸ்டைலு, அப்புறம் வந்து ஹெர்பல்ஸு, இது எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணுறனால அவங்களோட டெஃபிஷியன்சியும் அட்ரஸ் பண்ணுறோம், அவங்களோட ஆர்கன் ஃபங்க்ஷன். அப்போ நம்ம பெயின் கில்லர் சாப்பிட்றதுனால கிட்னி டிஸ்கம்ஃபர்ட்னஸ் வருது, லிவர் டிஸ்கம்ஃபர்ட்னஸ் பயங்கரமாக வருது. இப்போல்லாம் ஃபேட்டி லிவர்ன்றது ஒரு காமனாக போயிடுச்சு. அது கூட பரவாயில்ல, அதை கூட நம்ம வந்து பெரிய லைஃப் த்ரெட்டனிங் இஷ்யூ கிடையாது. பட் லிவர் பிளே எ வைட்டல் ரோல். லிவர் வந்து ஒரு பெரிய உறுப்பு கிடையாது, அது ஒரு சுரப்பி, இட்ஸ் எ கிளாண்டு. அந்த கிளாண்டு தான் நம்ம எனர்ஜெட்டிக்காக ஒரு டீப் ஸ்லீப்புக்கும் அதுதான் உதவுது, நம்ம எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகிறதுக்கும் அது உதவுது. யாருக்கெல்லாம் லிவர் வீக் ஆகுதுன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம்னா, மதியம் சாப்பிட்டோன்னு யாருக்கெல்லாம் தூக்கம் வருதோ அவங்களுக்கெல்லாம் லிவர் வீக்காக இருக்குது. ஓகே. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பெயின் கில்லர் எடுத்துகிட்டு இருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா லிவர் வந்து தன்னிலை குறைச்சிக்கிட்டே வருது, தன்னோட பொட்டென்ஷியல் ஆஃப் ஆக்ஷனை வந்து குறைச்சிட்டு வருதுன்னு அர்த்தம். நைட்டும் தூங்கிட்டேன், மதியம் சாப்பிட்டோன்னு தூக்கம் வருதுன்னா அது தூக்கம் கிடையாது. லிவர் வந்து அவ்வளோதான், ரொம்ப பாவமான நிலைமைக்கு போக போகுதுன்ற ஒரு அறிகுறி, ஆரம்ப நிலை அறிகுறி. ரொம்ப ப்ரியரான இன்ஃபர்மேஷன்.